ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு, ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கு. இந்த இடத்த கிராஸ் பண்ணி ஒரு பைக் இப்போ தான் போகுது. பைக்கு போனால் அடுத்த நிமிஷமே நடந்த சம்பவத்தை பாருங்கள். ஆற்று வெள்ளம் அணை போட்டு முடியாது அப்படிங்கிற அளவுக்கு திடுதுப்பணி எங்கேருந்து தான் இவ்வளோ தண்ணி வந்ததோ ரொம்ப வேகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரம் மட்டும் பைக் வந்ததுன்னா அவ்வளவுதான், பைக்கோடு சேர்ந்து ஆள் போயிருக்க வேண்டியதுதான். ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த இடத்துல ஒரு லேடி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அங்கே ஏதோ சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டதும் உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க. யோசிக்காம அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க. இவ்வளவு திடுதுப்புலாம் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. எங்க இருந்தோ கட்டை மணல்னு என்னென்னவோ வந்து விழுது. அப்படியே அந்த இடமும் புகை மண்டலம் ஆயிடுச்சு. கூரை அங்கே இருக்கிற இடம் எல்லாம் இடிஞ்சதுனால இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இடம் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அடுத்த நிமிஷமே நடந்ததை பாருங்க. எங்கேருந்து தான் இவ்வளோ தண்ணியும் மணலும் வந்ததோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு பைப்பு உடஞ்சி திடுதுப்புன்னு கலங்கி போன தண்ணியாக வந்திருக்கு. அந்த இடம் எப்படி வேற மாதிரி மாறிடுச்சு பாருங்க. அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறதா இல்லை நம்ம இடத்த காலி பண்ணுறதான்னு அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் தெரியாமல் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க. இடமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி. அடுத்தது இங்க இந்த வீடியோல கையில ஏதோ ஒரு பை வச்சிருக்காரு. யாருக்கோ போன் பேசுறாங்க, பைய வெளியே வைக்க சொல்லிருப்பாங்களோ என்னவோ. இந்த பைய வச்சுட்டு போன அடுத்த செகண்ட் நடந்த சம்பவத்தை பாருங்க. ஏதோ நண்டு மாதிரி அந்த இடம் முழுக்க ஊந்து திரிய ஆரம்பிச்சிருக்கு. பைய திறந்துட்டு எல்லாம் வெளியே வந்துடுச்சு போல. கடைசியில் ஒவ்வொரு திசைக்கு போனதுனால இடமே காலி ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடம் முழுக்கவே இது பரவி போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நடுக்கம் வரும்போது நீச்சல் குளத்தில் எந்த அளவுக்கு மாற்றம் வருது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த இடமே குலுங்கிடுச்சு பாருங்க. தண்ணியெல்லாம் கூட ஏதோ கடல் அலை மாதிரி அங்கேயும் இங்கேயும் மோத ஆரம்பிச்சிருக்கு. இது குலுங்குற வேகத்துக்கு பாதி தண்ணி வெளியவே வந்துடும் போல. தண்ணி இருக்கிற நீச்சல் குளத்துக்கு எந்த நிலைமைனா தரையில் இருக்கிற நமக்கு சொல்லவே வேண்டாம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காரை ஓட்டிட்டு வந்தவர் கடைக்கு முன்னாடி காரை நிறுத்துறதுக்கு பதிலாக நேர கடைக்குள்ளேயே வண்டி விட்டுருக்கிறாரு பாருங்க. ஏதோ தடுமாறி கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு காரு உள்ள போய் நிற்கிது. கடைக்குள்ள நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. இதனடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். வண்டியை முன்னாடி நிறுத்த சொன்னா எப்படி உள்ளே கொண்டு வந்துடுறாங்க பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கண்ணாடி கதவு இருக்கிற கடையை தான் பார்க்குறோம். இந்த கதவை கொஞ்சம் இழுத்து திறந்துட்டார் போல. இழுத்த வேகத்துக்கு கண்ணாடி பாருங்க அப்படியே நொறுங்கிடுச்சு. நேர் பாதி ஆயிடுச்சு. இதை பார்த்தவர் எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரே ஓட்டமாக ஓடிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மீன் தொட்டிக்குள்ள இப்போதான் ஒரு மீனை கொண்டு விட்டுருக்காரு. இதை பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்த பூனை வேகமாக மீனை பிடிக்கிற ஆர்வத்தில் தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கு. பக்கத்தில் நின்று இவரும் இதை எதிர்பார்க்கல. உடனே பூனையை வெளியே தூக்கி விட்டுருக்காரு. தண்ணினாலே பூனைக்கு கொஞ்சம் அலர்ஜி தான். புது மீனை பார்த்ததும் ஆர்வமாயிடுச்சு போல. அடுத்து கடையில் நடக்கிற விசித்திரமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். இது ஒரு மொபைல் கடை தான். இந்த கடையில் ஏதோ ஒரு மொபைலை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அதுலேருந்து புகையாக கிளம்பியிருக்கு. புகை வந்து கடைசியில் நெருப்பு வந்துருச்சு பாருங்க. ஆனால் யாருமே அந்த இடத்த விட்டு ஓடி போகலை. இவர் வேகமாக வந்து உடனே நெருப்பு அணைச்சிட்டாரு. அடுத்தது எங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ரொம்ப பெரிய பரன் மாதிரி தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப உயரமாக இருக்குது. இதை கொஞ்சம் அந்த பக்கம் நகர்த்தி வைக்கலாம் அப்படின்னு இவர் யோசிச்சிருப்பாரு போல. இது ஒரு ஆளால முடியாத விஷயம்தான். ஆனாலும் நகர்த்தின வேகத்தில் அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு பாருங்க. இதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஆனால் அவர் தள்ளின வேகத்தில் ஒரு செகண்டில் கீழே விழுந்து அப்படியே முறிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது 2 கண்ணுக்குட்டி. இது ரெண்டும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறதுனால பத்திரமா ஒரு இடத்துல ஈரன்னு இந்த கட்டில் காலில் கட்டி போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. கட்டிலோடு சேர்த்து இழுத்துட்டு ஊர் முழுக்க ஓடிட்டு இருக்கு. கட்டில் இருக்கிற பாத்திரத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. இதை பிடிக்கிறதுக்காக இத்தனை பேர் பின்னாடி ஓடுறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த டேபிள் மேலே நிறைய கப் அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த டேபிளை கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சது எவ்வளோ தப்பாக போச்சு பாருங்க. நகர்த்திட்டு திரும்பிட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற லேடி அந்த டேபிள் மேலே சாஞ்சதுனால டேபிள் அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. எல்லாம் ஒரு செகண்ட்ல ரோட்ல விழுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது தன்னால கிளம்பி போற ஒரு வண்டி தான். இந்த வண்டியில ஆளே இல்ல, ஆனா ரோட்ல தாறுமாறா ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஆள் இல்லாம இப்படியெல்லாம் கூட வண்டி கிளம்பி போகுமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இந்த கடையில அடுக்கடுக்கா மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்காங்க. இது பக்கத்துல இருக்கும்போது ரொம்ப உஷாரா கவனமா இருக்கணும் போல. அவ்வளோ உயரமா இருந்த மூட்டை ஒரு செகண்ட்ல விழுந்துடுச்சு பாருங்க. உட்கார்ந்துருந்தவர் உடனே உஷாராகி அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல நிறைய பாரங்கள் ஏத்திட்டு ஒரு லாரி போறதை பாக்குறோம். பின்னாடியே ஒரு பைக் போகுது. இந்த மாதிரி நிறைய பாரங்கள் ஏத்திட்டு போற வண்டிக்கு 10 அடி தள்ளி போறது தான் நல்லது. இந்த இடம் கொஞ்சம் மேடா இருக்குது. மேல போயிட்டு இருந்த லாரி அப்படியே திரும்பி ரிவர்ஸ்ல வந்திருக்கு பாருங்க. பைக்ல இருந்தவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவரு ரிவர்ஸ்ல வேகமா வந்துட்டு இருக்கிறாரு. நல்லவேளை அந்த லாரி இடையில மாட்டிக்கிட்டதுனால அந்த இடத்துல நின்றுடுச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய பாத்திரங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. நடுவில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க.
இதுல ஏதோ தெரியாம கைப்பட்டதுனால மொத்தமும் சடசடன்னு கீழே விழுந்துடுச்சு. ஒரு பாத்திரம் விழுந்தாலே சத்தம் அப்படி கேட்கும். இத்தனை பாத்திரங்கள் விழும்போது சத்தம் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு தான். மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து அடுக்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற இதுக்கு பேர் தான் சாய்வு நாற்காலி. ஆனா அந்த சாய்வு நாற்காலியில இது வரைக்கும் சாஞ்சி உட்கார்ந்ததே இல்ல போல. முதல்ல இப்பதான் உட்கார்றதுக்காக வந்திருக்காங்க. சாஞ்சி வேகத்துல அப்படியே ஆளு காலை வாரி தூக்கி போட்டுடுச்சு பாருங்க. இந்த சேர்ல உட்கார்றதுக்கே கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல 5-6 பேர் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் பைக் மேல உட்கார்ந்து இருக்காரு. திடீர்னு அந்த பைக் ஸ்டார்ட் ஆகி கடையை பார்த்து போக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அவரே எதிர்பார்க்கல. பக்கத்துல நின்னவர் உடனே சுதாரிச்சு வண்டியை பிடிச்சு நிறுத்தி இருக்கிறாரு. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு டெம்போ கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. பைக்ல வேகமா வந்தவர் பைக்கை நிறுத்த முடியாம பைக்கை கீழே போட்டுட்டு ஆள் டெம்போல ஏறிட்டாரு பாருங்க. நல்ல வேலை அவருக்கு எதுவும் ஆகல. இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தவர் அவரோட வெயிட் தாங்க முடியாம ஊஞ்சலே அறுந்து விழுந்துடுச்சு பாருங்க. எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுற ஆசை எல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கும் போல. உயரம் குறைவா இருந்ததுனால பெருசா எதுவும் அடிபடல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த டாக கூண்டுல தான் போட்டிருக்காங்க. ஆனா கூண்டுல இருந்துட்டு ஜன்னல் கண்ணாடியை உடச்சு விட்டுடுச்சு பாருங்க. இதோட உருவம் அந்த கண்ணாடியில தெரிஞ்சதுனால வேற ஏதோ டாக் வந்திருக்கிறதா நினைச்சு தட்ட போக அது உடஞ்சிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பணத்தை போட்டுட்டு பொம்மையை செலக்ட் பண்றதுக்கான ஒரு கேம் தான். ஆனா செலக்ட் ஆகி வந்ததோ ஒரு பெரிய டெடி பியர். இந்த டெடி பியரை தூக்க முடியாம தூக்கிட்டு வருது பாருங்க. ரொம்ப அதிர்ஷ்டமான லேடி தான். இவ்வளவு பெருசா கிடைக்கும்னு எதிர்பார்க்கல போல. சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல வேகமா பைக்ல வந்துட்டு இருந்தவர் உடனே வண்டியை நிறுத்திட்டாரு. அங்க யானை கூட்டம் ரோட்ல வந்திருக்கு. யானைகள் இந்த பைக்கை பார்த்ததும் உஷாராய் இவரை பார்த்து ஓடி வரதுக்கு தயாராயிடுச்சு. இதை பார்த்ததும் அப்படியே வண்டியை திருப்பிட்டு ஆள் வண்டியை இன்னும் வேகமாக்கி இடத்த காலி பண்ணிட்டாரு. இந்த வீடியோல நல்ல மழை நேரத்துல ரோட்ல கொடை பிடிச்சிட்டு போற ஒரு ஆளை தான் பாக்குறோம். ரோடு முழுக்க தண்ணியா இருக்குது. இந்த பக்கம் இருந்த மதில் பாருங்க ஒரு செகண்ட்ல அப்படியே சுக்கு நூறா நொறுங்கி விழுந்துடுச்சு. இந்த கரையை நடந்து வந்ததுனால எதுவும் ஆகல. அப்படியே ஓரமா நின்றுட்டாங்க. இங்க இந்த வீடியோல பாக்குறது இது வரைக்கும் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தவர் திடீர்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாரு. அவர் போன அடுத்த செகண்ட் நடந்த சம்பவம் நம்பவே முடியல. எங்கிருந்தோ பறந்து வந்த மாதிரி ரொம்ப கனமான இரும்பு போர்டு கடைக்கு மேல இருந்தது. அப்படியே பறந்து இந்த பக்கமா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப பெருசுதான். நல்ல வேலை இடத்த காலி பண்ணிட்டாரு. இந்த வீடியோல எதிரில் 2 ட்ரக் வந்துட்டு இருக்கு. வேகமா போற அந்த ட்ரக் உடஞ்சி அதுல இருந்து பெரிய உருளை அப்படியே ரோட்டுக்கே வந்துடுச்சு பாருங்க. நல்ல வேலையா அந்த நேரம் ரோட்ல யாரும் நடக்கல. இவ்வளவு வேகமா உருண்டு வந்ததுக்கு பக்கத்துல யாராவது நின்னா அவ்வளவுதான். ஒரு கார் தான் ஒரு பக்கமா நெளிஞ்சு போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நின்றுட்டு இருக்கிறவர் திடீர்னு ஏதோ ஒரு குழாயை திறக்க தண்ணியா கொட்டி இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியா நின்றுட்டாரு. அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது எல்லாமே மேற்கூரைகள் தான். இந்த மேற்கூரை எப்போ கலண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது. இங்க கடைக்குள்ள இருந்தவங்க கடையோட கண்ணாடியெல்லாம் தள்ளிட்டு உள்ள வரதை பார்த்ததும் எல்லாரும் ஓட்டமா ஓடுறாங்க. ரொம்ப பெரிய மேற்கூரை தான். நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப பெரிய பெரிய மரக்கட்டைகளை ஏத்திட்டு இந்த வண்டி போகுது. அதுல இருந்து ஒரு பெரிய மரக்கட்டை அப்படியே ரோட்ல விழுந்துடுச்சு பாருங்க. அளவுக்கு அதிகமா ஏத்துனதுனால எப்ப வேணா ரோட்ல உருண்டு விழலாம் அப்படிங்கிற நிலைமை. ரோட்ல நடந்து போற ஆட்கள் தான் உஷாரா இருக்கணும் போல. வீடியோல மெதுவா அந்த வீட்டுக்குள்ள நுழையிற ஒரு பெரிய யானையை தான் பாக்குறோம். இது யானைகளை எப்படித்தான் வீட்டுக்குள்ள போக முடிஞ்சதோ நம்பவே முடியல. இந்த கதவே ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா இந்த கதவுல கூட எப்படியும் ஆள் உள்ள போயிட்டு வெளியே வந்துடுச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய உருவத்துக்கு எப்படிதான் இந்த கதவுக்குள்ள இடம் கிடைச்சதோ போக முடியாத இடத்துலயும் போயிட்டு வந்துரும் போல. ராத்திரி நேரத்துல என்னென்னவோ அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த வீட்டுல 2 டாக் இருக்குது. இங்க ஊருக்குள்ள 2 சிங்கங்கள் நுழைஞ்சு வந்திருக்கு. சிங்கங்களை பார்த்ததும் உள்ள காம்பவுண்டுக்குள்ள இருந்து இந்த 2 டாகும் அந்த அளவுக்கு கத்தி இருக்கு. சிங்கமும் இதோட குரலை கேட்க முடியாம எப்படியாவது கேட்டை திறந்துட்டு உள்ள போயிடலாமா அப்படின்னு தான் பாக்குது. ஆனா இந்த 2 நாயும் விடாப்படியே நின்ன இடத்துல நின்று கத்துனதுனால சிங்கம் அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. ராத்திரி நடந்த இந்த சத்தத்தெல்லாம் காலையில கேமராவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க.